அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பிப்ரவரி 28, 2025க்கான கரண்ட் அஃபேர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேருக்கான டீட்டெயில்டு பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் டெஸ்ட் போடுறதுக்காக கூகுள் ஃபார்ம் வடிவில் கொஸ்டின்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, டெஸ்ட்டு போடும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். குரூப் 4 எக்ஸாம் வேறு கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வரப்போகுது. டெஸ்ட்டு போட தான் நம்ம எப்படி படிச்சிருக்கோம், இனிமேல் எப்படி படிக்கணும், படிக்கிறதுல என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளால் திருத்திக்கணும். அப்படின்னா டெஸ்ட்டு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஓகே, கரண்ட் அஃபேர் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசானது போதை ஒழிப்பு மற்றும் ஒரு மறுவாழ்வு மையம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா கலங்கரை. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் போதைப் பொருள் பழக்கத்தினால நிறைய அடிமையாகிக்கிட்டே வர்றாங்க. அதிலிருந்து அவங்கள மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மையம் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ள போதை ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தோட பேர் என்னன்னா கலங்கரை. அடுத்த டாபிக் நியமனம். புதுடெல்லி எய்ம்ஸ் நிறுவனத்தை சீரமைப்பதற்காக ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழுவோட தலைவர் யாரு அப்படின்னா B.K. பால். இது எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா ஆளுகை, செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மை மீது கவனம் செலுத்துவதற்காகவே இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. குழுவோட தலைவர் யாரு? B.K. பால். ஜெர்மன் நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவங்க யாரு அப்படின்னா ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அப்படின்றவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஜெர்மன் நாட்டோட தலைநகரம் எது அப்படின்னா பெர்லின். இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம் அதாவது செபி அமைப்பின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவங்க யாரு அப்படின்னா துகின் காந்த் பாண்டே. இவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த செபி அமைப்பானது 1988 ஏப்ரல் 12 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அது சட்டப்பூர்வமாக இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா 1992 ஜனவரி 30 இதை சட்டப்பூர்வமாக்கி நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ செபி அமைப்பின் புதிய தலைவர் யாரு அப்படின்னா துகின் காந்த் பாண்டே. ஐடெக்ஸ் எனப்படும் சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சியானது எங்கு நடைபெற்றுச்சுன்னா அபுதாபியில் நடந்துச்சு. இது எத்தனையாவது கண்காட்சின்னா 17வது சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி. இது எதற்காக நடந்துச்சுன்னா அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தவும் சர்வதேச பாதுகாப்பு நிறுவனங்களிடையே ஒரு ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த கண்காட்சியானது நடத்தப்பட்டது. அப்போ 17வது சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி நடைபெற்ற இடம் எதுனா அபுதாபி. நேப்டெக்ஸ் எனப்படும் கடற்படை பாதுகாப்பு மற்றும் கண்காட்சியானது எங்கு நடைபெற்றுச்சுன்னா இதுவும் அபுதாபியில் தான் நடந்திருக்கு. இது எத்தனையாவது கண்காட்சினா 8வது கண்காட்சி. இந்த நேப்டெக்ஸ் அப்படின்றது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற கண்காட்சி. அடுத்த டாபிக் சர்வதேச நிகழ்வுகள். தங்க அட்டை குடியேற்ற திட்டத்தை அறிமுகம் செய்த நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. இப்போ அமெரிக்கா நிறைய திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. அதில் ஒன்று தான் இந்த தங்க அட்டை குடியேற்ற திட்டம். அதாவது $5 மில்லியன் அல்லது இந்திய ரூபாயில் 43 கோடி வச்சிருக்கிறவங்க ஈஸியாக இந்த தங்க அட்டை குடியேற்ற திட்டத்தில் சேர்ந்து அதுக்கான தங்க அட்டையை நம்ம வாங்கிக்கலாம். அடுத்த டாபிக் முக்கிய தினங்கள். தேசிய அறிவியல் தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுதுன்னா பிப்ரவரி 28. எதற்காக அப்படின்னா சர் சி.வி. ராமன் அவர்களுடைய பிறந்த தினம்தான் தேசிய அறிவியல் தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். சர் சி.வி. ராமன் ராமன் விளைவை எப்போ கண்டுபிடிச்சாரு அப்படின்னா 1928. அதற்காக இவங்களுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 1930 கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் அதாவது 2025 தேசிய அறிவியல் தினத்திற்கான கருப்பொருள் என்னன்னா உலகளாவிய தலைமைத்துவத்திற்காக இந்திய இளைஞர்களை மேம்படுத்துதல், விக்ஷித் பாரதத்திற்கான அறிவியல் மற்றும் புதுமைகள்.
அரிய நோய்கள் தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுதுன்னா பிப்ரவரி 28 தான். அதாவது ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி கடைசி நாள் பிப்ரவரி 28 இருக்கலாம் அல்லது பிப்ரவரி 29 இதில் தான் இந்த அரிய நோய் தினமானது அனுசரிக்கப்படும். இந்தியாவில் டோட்டலாக 263 அரிய நோய்கள் காணப்படுறதா ஆய்வறிக்கைகள் சொல்லுது. இந்த வருஷத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, நீங்கள் கற்பனை செய்ததை விட அதிகம், அரிய அனுபவங்களின் தொகுப்பு. இதுதான் இந்த இயருக்கான கருப்பொருள்.